அனைவருக்கும் வணக்கம். தவிக தலைவர் விஜய் அவர்கள் நாளை கரூர் துயரச் சம்பவத்தில் பலியான 41 குடும்பங்களின் உறுப்பினர்களை சென்னையில் சந்திக்குள்ளதாக அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நெரிசல் காரணமாக 41 பேர் பலியானார்கள். அதன் பிறகு விஜய் எதுவுமே பேசவில்லை என்று விமர்சனம் செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று விஜய் வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோவானதை வெளியிட்டார். அதன் பிறகு விஜய் கரூர் மக்களை சந்திக்கவில்லை, அவர்களுக்கு ஆறுதல் தரவில்லை என்பதாக விமர்சனம் வந்தபொழுது அக்டோபர் 3, 4 தேதிகளில் தவிக நிர்வாகிகள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து தவிக தலைவர் விஜயுடன் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சம்மதம் தெரிவித்தார். அதன் பிறகு அக்டோபர் 6, 7 தேதிகளில் தவிக நிர்வாகிகளின் செல்போன் மூலமாக விஜய் அவர்களிடம் விசாரித்து ஆறுதலை தெரிவித்தார். அதன் பிறகு விஜய் கரூருக்கு செல்லவில்லை, கொடுக்கப்பட்ட பணம் சொல்லப்பட்ட பணம் 20 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு தரவில்லை என்று விமர்சனமானது வந்தது. இந்த நிலையில் அமைதியாக இருந்த விஜய் அவர்கள் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக 20 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலமாக செலுத்தினார். இதை கூட அந்த குடும்பங்களுக்கு அவர் எந்த வகையிலும் தெரிவிக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் SMS வந்ததை பார்த்துதான் அவர்களே தெரிந்து கொண்டார்கள். இதை ஊடகங்களின் பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லியுள்ளார்கள். விஜய் அவர்கள் நேரில் வரவில்லை, ஆனால் அவர் எங்களிடம் கூட சொல்லவில்லை, நேரடியாக எங்கள் வங்கி கணக்கில் 20 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளார், அது வந்துவிட்டது என்று மக்களே தெரிவித்தார்கள். இப்படி ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் விஜய் எதுவும் பேசாமல் அமைதியாகவே பதிலடியானது தந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் அக்டோபர் 18ஆம் தேதி என்று நேரடியாக கரூருக்கு வருவதாக இருந்த விஜய் அன்றுதான் 20 லட்சம் ரூபாய் தருவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சிபிஐ விசாரணை நடப்பதால் விஜய் வருவது இடையூறாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதால் விஜய் அந்த கரூர் செல்வதை தவிர்த்து விட்டார். அதன் பிறகு இந்த மக்களை கரூரில் சந்திக்கலாமா, சென்னையில் சந்திக்கலாமா என்று முடிவெடுத்து சென்னையிலே சந்திப்பதாக முடிவு செய்யப்பட்டது. ஏனெனில் கரூரில் சந்திக்க அனுமதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று சென்னை டிஜிபி ஆஃபீஸிலும் கரூரில் உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் ஆபீஸிலும் அனுமதி கோரப்பட்டு பாதுகாப்பு கோரப்பட்டது. அதில் ஏதோ குழப்பம் ஏற்பட்ட காரணத்தால் ஒரு என்ன பதில் கிடைத்தது என்று தெரியவில்லை. இந்த நிலையில் சென்னையிலேயே சந்திப்பது என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். அதன் பின் தவிக நிர்வாகிகள் 41 உயிரிழந்த குடும்பங்கள் நேரில் சந்தித்து விஜயை சந்திக்க சம்மதமா, சென்னை வருகிறீர்களா என்று அவரது சம்மதத்தை கேட்டுள்ளனர். அதன் பிறகு அவர்கள் சம்மதம் தெரிவித்த பின்பு இன்று அக்டோபர் 26ஆம் தேதியன்று ஒவ்வொரு வீட்டிற்கும் தவிக நிர்வாகிகள் கார்களிலும் மாருதி வேன்களிலும் சென்று அவர்களை அழைத்து வந்தனர். அழைத்து வந்து கரூர் அருகே உள்ள வெண்ணெய்மலை அருகே 5 ஓமினி பஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவர்களை ஏற்றிக்கொண்டு தவிக நிர்வாகிகளும் உடன் சென்றனர். அது மட்டுமல்லாமல் நடக்க முடியாத ஒருவர் கூட வாக்கர் வைத்து நடந்து நானும் சென்னை வருகிறேன் என்று அவருடன் சென்றுள்ள காட்சியும் வெளியாகியுள்ளது. மேலும் இதை பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுத்த பொழுது தவிக நிர்வாகிகள் எச்சரித்து பிரச்சனை வேண்டாம், சென்று விடுங்கள் என்று சொன்ன பின்பு அவர்களும் சென்று விட்டார்கள். சரி, நாளை இவர் எங்கு சந்திக்கிறார்? மாமல்லபுரத்தில் சந்திப்பதாக இருந்த இடமானது இதுவரை தெரியாமல் இருந்தது. தற்பொழுது வெளியாகியுள்ளது. மாமல்லபுரத்தில் பூஞ்சோலை என்ற இடத்தில் 4 பாயிண்ட் என்ற நட்சத்திர ரிசார்ட்டில் 41 அறைகள் இவர்களுக்காக முன்னேற்பாட ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளன. அந்த அறைகளில் இன்றிரவு அவர்கள் தங்குகிறார்கள். அங்கு தவிக நிர்வாகிகள் முகாமிட்டுள்ளனர். அந்த 4.5 நட்சத்திர ரிசார்ட்டில் எந்த விதமான கட்சி பேனரோ கொடிகளோ எதுவும் கட்டப்படவில்லை. நாளை காலை விஜய் நேரடியாக வந்து அவரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். இதை பற்றி முழு விவரம் தவிக நிர்வாகிகள் சார்பாக தற்போது வெளியாகியுள்ளது.